அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பகுதியில இன்ஸ்டிடியூஷன் நிறுவனம்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதுல இன்ட்ரோடக்ஷன் பகுதியா நம்ம பார்க்க போறோம். இப்போ இன்ஸ்டிடியூஷன்னா என்னங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சோசியாலஜில ஒரு முக்கியமான கான்செப்ட். பொதுவா இன்ஸ்டிடியூஷன் பத்தினா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் வீடியோவில். சொசைட்டினா என்ன, கம்யூனிட்டினா என்ன, அசோசியேஷன் என்ன, இன்ஸ்டிடியூஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாகவே இன்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ குரூப் ஆக்டிவிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ குரூப் ஆக்டிவிட்டி அது என்ன இருக்கும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அது என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக ஒரு நிறுவனங்கள் இருந்தது அப்படின்னா அதற்குண்டான ப்ரொசீஜர்ஸ் தான். இந்த ப்ரொசீஜர்ஸ் அப்படின்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்றது பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக ப்ரொசீஜர் இருக்கும். என்ன அப்படின்னா இண்டிவிஜுவல் அண்ட் குரூப்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். இண்டிவிஜுவல்ஸ் கல்வி நிறுவனம் இருக்குன்னா அவங்க ஒரு குரூப்பாக கருதலாம். நம்ம இண்டிவிஜுவலுக்கும் அவங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த ரிலீஜன்ஸ் எடுத்துக்கலாம், ஃபேமிலி எடுத்துக்கலாம், அப்புறம் ஒரு யூனிவர்சிட்டி எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு நிறுவனமோ ஏதாவது ஒரு விஷயங்கள் இன்ஸ்டிடியூஷன் நம்ம சோசியாலஜியில் கருதும் போது அது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்ஸ்டிடியூஷன் கருத்துறோம். அதுக்கு என்ன தேவை அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ப்ரொசீஜர்ஸ். ஸோ நம்ம ஃபேமிலியே ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான். ரிலீஜன் மேரேஜ் ஒரு இன்ஸ்டிடியூஷன். ஸோ இது எல்லாமே ஒரு இன்ஸ்டிடியூஷன். அதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம டர்கிம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோசியாலஜி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டர்கிம் சோசியாலஜி என்பது சயின்ஸ் ஆஃப் சோசியல் சயின்ஸ் அப்படின்றார். சயின்ஸ் ஆஃப் சோசியல் சயின்ஸ், அதாவது சமூகவியலை சமூக நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டர்கிம் சொல்றாரு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா டெஃபினிஷன் பதியில இது அமையும். மீனிங்காக இப்போ சொல்றோம். இந்த கெல்லர் என்ன சொல்றாரு, சம்மர் அண்ட் கெல்லர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் போன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ், எலும்புகள் மற்றும் திசுக்கள் அப்படின்னு பார்க்கிறோம். எலும்புகள் மற்றும் திசுக்கள் என்னத்துலங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, தட் இஸ் த பயாலஜிக்கல் ஆர்கனிசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ பயாலஜிக்கல் ஆர்கனிசம் அப்படின்னா மனித உறுப்புகள் ஏதோ ஒரு உறுப்புல இருக்கிற அந்த உயிர் பகுதி, அதனுடைய போனும் டிஷ்யூம் தான் இந்த இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ அந்த மாதிரி மீனிங்ல எடுத்துக்கணும். ஸோ அதாவது கிட்டிங்கும் அதே தான் சொல்றாரு. மீனிங் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆர்கன் தான் சொல்றாரு. நம்ம கிட்டிங் அப்படின்றவரும் அவரும் பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன் என்பது ஆர்கன்ஸ். இது பாத்தீங்கன்னா the best past of the condemned, அதாவது கடந்த காலத்தை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பொதுவா என்ன சொல்லலாம், இன்ஸ்டிடியூஷன்னா என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். நம்ம ஹரி எம் ஜான்றவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த இன்ஸ்டிடியூஷனா என்னென்னலாம் அடங்கும் அப்படின்ற ஒரு இது கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதாவது இன்ஸ்டிடியூஷனா என்ன அப்படின்னா நம்ம ஸ்கூல்ஸ் ஒரு இன்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கலாம், சர்ச்சஸ் எடுத்துக்கலாம், அடுத்து பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் எடுத்துக்கலாம், ப்ரிசனும் எடுத்துக்கலாம், ஒரு கம்யூனிட்டியும் எடுத்துக்கலாம். ஸோ பொதுவாக மேரேஜ் எடுத்துக்கலாம். ஸோ அப்புறம் ரிலீஜன் எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன், அது இன்ஸ்டிடியூஷன் கொண்ட கேரக்டர். நம்ம முதல்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா தெளிவாக தெரியும். இதில் இன்ஸ்டிடியூஷன் என்பது பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது ப்ரொசீஜர் இருக்கும். அதுக்கு இண்டிவிஜுவல்ஸ் குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இந்த இன்ஸ்டிடியூஷன் ரன் ஆகும். இது ஒரு முக்கியமான கான்செப்டுங்க. சோசியாலஜியில் இன்ஸ்டிடியூஷன் நம்ம 2வது யூனிட்ல பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனை பற்றி தான் ஃபுல்லாகவே நம்ம படிப்போம். ஸோ நீங்கள்
அதை பற்றி நல்லா படிக்கும்போது இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தன்னாலே புரிய ஆரம்பிச்சிடும் இந்த பகுதிகள். ஸோ இது வந்து இன்ட்ரோடக்ஷன் பகுதி தான். மேற்கொண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டியூஷன் நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். பட் இது வந்து ஃப்ரீலி அவைலபிள் அவ்வளோதான் நெட்டில். இதுக்கப்புறம் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏசிஎல் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்க 8148926077 நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டெஸ்ட் பேட்ச் 2 டெஸ்ட் வச்சுருக்கோம். 2 டெஸ்ட் பேட்ச் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ வந்து ஜாயின் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் வீடியோ கிளாஸ் இருக்கும். நான் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ அதை பற்றி அதை பற்றி தகவல் வேணும்னா அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். நம்ம இன்னும் கண்டினியூ பண்ணலாம். நன்றி, வணக்கம்.